ஸோ நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலா பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு சைக்கிளிக் வால்டாமெட்ரி இருக்கு. ஸோ அந்த சைக்கிளிக் வால்டாமெட்ரியில வந்து நம்ம வந்து லோ டு ஹைங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரம் லோ டு ஹைனா அப்பர் ஆக்சிடேஷன், லோயர் வந்து ரிடக்ஷன். ஓகே. ஸோ ஆக்சிடேஷன்ங்கிறது வந்து பாசிட்டிவ் கரண்ட்ல இருக்கும், ரிடக்ஷன்ங்கிறது வந்து நெகட்டிவ் கரண்ட்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து லோ டு ஹை நான் ஆக்சுவலா அப்ளை பண்றேன். ஓகே. ஸோ லோ டு ஹைனா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஸோ நான் லோ டு ஹைங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஸ்கேன் ரேட் நான் அப்ளை பண்றேன். லோ டு ஹை. அது பிறகு ஹை டு லோ. ஓகே. ஸோ லோ டு ஹை நடக்கும்போது எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹை டு லோ நான் பண்ணும்போது எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல நம்ம ஆக்சுவலா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குரோனாமெட்ரியில நம்ம இந்த லோல இருந்து ஹைக்கு வந்து ஒரு ஸ்டெப் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் அப்ளை பண்ணும்போது, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சிருந்தோம். நமக்கு வந்து இனிஷியலா எனக்கு ஒரு ஃபாரடிக் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. அது பிறகு வந்து எனக்கு ஒரு சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் நடக்கும். அதனால எனக்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸா எனக்கு ஒரு ஸ்பைக் வரும். அது பிறகு எனக்கு ஸ்லோவா அந்த கரண்ட் வந்து எனக்கு டீகே ஆகும். ஓகே. ஸோ இதுல நான் இங்க வந்து ஒரு என் சர்க்கிள் போர்ஷன் நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த என் சர்க்கிள் போர்ஷன் தான் சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். ஓகே. ஸோ அப்ப நமக்கு எப்பவே தெரியும், ஆக்சிடேஷன் எனக்கு பாசிட்டிவ்ல நடந்தது அப்படின்னா, எனக்கு இங்க கரண்ட்டும் எனக்கு பாசிட்டிவ்ல தான் எனக்கு ஸ்பைக் ஆகும். ஓகே. ஸோ ஸ்பைக் ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் இல்ல ஒரு மில்லி செகண்ட் பிறகு எனக்கு ஒரு டிகே எனக்கு கரண்ட் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த கரண்ட் டிகே ஆறது தான் நம்ம வந்து எது இதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இட் ஃபாலோஸ் அ கார்ட்டல் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ அப்ப நமக்கு கார்ட்டல் ஈக்குவேஷன்னா நமக்கு தெரியும். I of t is equal to nf a into d power 1 by 2 into c divided by pi power 1 by 2 into 1 divided by square root of t. Okay. So இதுல இந்த entire term, okay, see இந்த entire term இருக்கலாம், இந்த entire term நான் வந்து k ன்னு சொல்லி நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப இதை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? I of t into k divided by என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகேயா? அப்போ இதுதான் நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன், இது வந்து நம்ம ஒரு கிளாசிக்கல் கார்ட்ரல் ஈக்குவேஷன். ஓகே. சோ இப்போ இந்த ஸ்பெசிபிக் போர்ஷன் மட்டும் தான் நான் இங்க ஆக்சுவலா கொடுத்துருக்கேன். ஓகே. சோ இதுல வந்து ஐ ஆஃப் டி, இதுல எக்ஸ் ஆக்சஸ் வந்து டைம். இந்த ஸ்பெசிபிக் போர்ஷன் தான் ஆக்சுவலா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? என்னுடைய அனலைட் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன். ஓகே. சோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. சரியா? சோ இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன்ங்கிறதுல நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. சோ இப்ப நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து லோ டு ஹை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அப்ளை பண்ணேன்னா, இப்போ அதே இது நான் வந்து ஹை டு லோ ஆக்சுவலா அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகே. சோ நான் ஹை டு லோ அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு சைக்கிளிக் வோல்டாமெட்ரியிலே எனக்கு ஆக்சுவலா ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்படிதானே? அதே ப்ராசஸ் தான் நான் இங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், நான் வந்து குரோன் ஆம்பிரோமெட்ரியில ஹை டு லோங்கிறதுல வந்து நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஓகே. சோ ஒரு சிங்கிள் ஸ்டெப் நான் ஆக்சுவலா கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம அப்ளை பண்றதும் கீழே தான் போகுது. அப்படிதானே? ஹை டு லோ. சின்ஸ் ரிடக்ஷன் நெகட்டிவ் கரண்ட் இருக்கிறதுனால எனக்கு இங்கேயும் ஆக்சுவலி என்ன வரும்? எனக்கு ஸ்பைக் வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ நெகட்டிவ்ல வந்துகிட்டு அது பிறகு எனக்கு இந்த கரண்ட் எனக்கு கொஞ்சம் எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு ரைஸ் ஆகும். ஓகே. சோ அப்போ நமக்கு இந்த ஸ்பைக் வருது வந்து இட் இஸ் சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். எனக்கு இது எக்ஸ்போனென்ஷியலா எனக்கு ரைஸ் ஆகுது தெரியுமா? இது ஃபாலோஸ் ஆக்சுவலி என்னது கார்ட்டல் ஈக்குவேஷன். ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு ரைஸ் ஆகுது தெரியுமா? அப்ப அது எதனால நடக்கக்கூடியது அப்படின்னா, என்னோட அனலைட் அண்டர்கோயிங் எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? சோ அதுதான் நான் இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ அப்போ நம்ம இந்த கரண்ட் நம்ம ஆக்சுவலி எடுக்கிறோம் அப்படின்னா, இட் ஃபாலோஸ் ஆக்சுவலி என்னது ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் கே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. சி இங்க போன ஈக்குவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் பிளஸ் கே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டின்னு போட்டிருக்கேன், விச் இஸ் தி கிளாசிக்கல் கார்ட்டல் டிகே. ஏன்னா இதுல பாருங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டே பாசிட்டிவ் தான். ஆனா இங்க உங்களுக்கு நமக்கு எப்படி தெரியுது? ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மேக்னிடியூட் தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இந்த நெகட்டிவ் பார்க்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் அ டைரக்ஷனல் பினாமினன். புரியுதா? ஆக்சிடேஷன்னா மேல நடக்கும், ரிடக்ஷன்னா கீழே நடக்கும். அப்ப நம்ம என்ன, நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா,
நெகட்டிவ்ல தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம கார்டினல் ஈக்குவேஷன்ல நம்ம இதுல கன்சிடர் பண்ணும்போது we should not consider the negative. Okay, because it is a directional quantity. ஆக்சிடேஷன் கீழே நடக்குதுன்னா ரிடக்ஷன் மேல நடக்குது. புரியுதா? சோ அதனால தி மேக்னிடியூட் ஸ்டில் ஃபாலோஸ் தி கார்டினல் ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட்லி. புரியுதா? சோ அதனால நம்ம வந்து டிஃப்யூசிவிட்டி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கரண்ட்டுக்கு வந்து நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் எடுப்போம். ஸோ அப்படி மாடுலஸ் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகேயா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுல நம்ம நெகட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம டிஃப்யூசிவிட்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த நெகட்டிவை நம்ம ஒமிட் பண்ணிக்கணும். புரியுதா? சோ அப்ப நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு சிவில இருந்து எனக்கு எப்படி எனக்கு ஒரு குரோனாமெட்ரி ப்ரொஃபைல் வருதுன்னு பார்த்தோம். அந்த குரோனாமெட்ரி ப்ரொஃபைல்ல நம்ம வந்து லாஸ்ட் எது நம்ம என்னது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டிகே இல்ல எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ்ங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கன்சர்ன். ஓகே, சோ அதுல இருந்து நம்ம ஃபைனலா என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து டிஃப்யூசிவிட்டி அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ அஸ் ஆஃப் நவ் நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் எடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகே, இப்போ இப்போ நம்ம ரெண்டு வித்தியாசம் பார்க்கணும். சி இப்ப நம்ம இந்த பினாமினா பார்த்தது வந்து இட்ஸ் அ குரோனாமெட்ரி. புரியுதா? இதுதான் குரோனாமெட்ரியில நம்ம டிபிக்கலா இருக்கக்கூடிய இன்புட் வேவ் ஃபார்ம். ஓகே, சோ இது சிஹெச்ஐ எலக்ட்ரோகெமிக்கல் ஒர்க் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா குரோனாமெட்ரியில வந்து அவங்க இன்புட் பேராமீட்டர்ஸ் இப்படிதான் செட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுல இந்த இனிஷியல் பொட்டன்ஷியலும் லோ பொட்டன்ஷியலும் நமக்கு மோர் ஆர்ல சிமிலரா தான் இருக்கும். சரி, ஏன் இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம வந்து லோ டு ஹைங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஸ்கேன் பண்றேன் அப்படின்னா இந்த லோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகும், அது பிறகு ஹை, அப்புறம் ஹை டு மறுபடியும் லோக்கு தான் வரும். அப்படித்தானே? சோ அதே மாதிரிதான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி கேசஸ் நம்ம குரோனா ஆம்ப்ரோமெட்ரியிலயும் நம்ம ஆக்சுவலி எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கிட்டத்தட்ட இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? பட் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அப்படிதான் கொடுப்போம். புரியுதா? அப்ப லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல் இதுதான் ஸ்டெப் ஒன். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன் இருக்கும் போதுதான் நமக்கு வந்து என்ன ப்ரொஃபைல் ஆக்சுவலா வரும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வரும். புரியுதா? அதான் நான் சொன்னேன் சிங்கிள்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோனாமெட்ரி. சி நான் வந்து இவ்வளவு வரைக்கும் தான் நான் ரீஜன் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஸ்டெப். அப்படிதானே? சரி, லோல இருந்து ஒரு ஹைக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இதுக்கு பேரு சிங்கிள் ஸ்டெப். வேற டபுள் ஸ்டெப் அப்படின்னா ஆக்சுவல் என்னது, இங்க பாருங்க நான் என்ன ஆக்சுவல் கொடுத்துருக்கேன், இட்ஸ் டபுள் பொட்டன்ஷியல் ஸ்டெப். டபுள் பொட்டன்ஷியல் ஸ்டெப்னா லோ டு ஹை ஏறும், அதுக்கப்புறம் ஹை டு லோ வரும். புரியுதா? அதான் இது ஸ்டெப் ஒன், இது ஸ்டெப் டூ. புரியுதா? அப்போ நான் வந்து வெறும் ஸ்டெப் ஒன் மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் சிங்கிள் பொட்டன்ஷியல் ஸ்டெப் குரோனாமெட்ரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் மட்டும் தான் கிடைக்கும். புரியுதா? நான் லோ டு ஹை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் மட்டும்தான் எனக்கு நடக்கும். ஆனா நான் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படி நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு லோ டு ஹை போகும், திரும்ப ஹை டு லோ வரும். அப்படிதானே? சி நம்ம சைக்கிளிக் ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம அதே தான் சொல்றோம். நம்ம லோ டு ஹை அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், அப்புறம் ஹை டு லோ நான் அப்ளை பண்றேன்னா எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். புரியுதா? இங்கேயும் அதே கேஸ் தான். நான் லோ டு ஹை நான் ஆக்சுவல் அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், அப்புறம் நான் ஹை டு லோ நான் அப்ளை பண்றேன்னா எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அப்போ நான் வந்து இந்த இனிஷியல் லோ, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இனிஷியல் வந்து நான் வந்து சைக்கிளிக் வோல்டாமெட்ரி. புரியுதா? நான் சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில நான் இனிஷியல் வந்து நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஹை வோல்ட்ல இருக்கிற இடத்துல நான் 1 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இங்க என்ன பண்ணுவேன், இனிஷியல் இருக்கிற இடத்துல 0 வோல்ட்னு கொடுப்பேன், லோ இருக்கிற இடத்துலயும் 0 வோல்ட் கொடுப்பேன், ஹை இருக்கிற இடத்துல 1 வோல்ட்ங்கிறது கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சிவில தெரியும் நான் இனிஷியல் இருந்து ஹை போறேன், திரும்ப ஹை டு லோ போறேன். அப்படிதானே? சோ அதனாலதான் நான் 0 டு 1 வோல்ட்னு கொடுக்குறேன், திரும்ப 1 வோல்ட் டு 0 வோல்ட் அப்படிங்கிறது கொடுப்பேன். புரியுதா? சோ அதுக்கு பிறகு தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். புரியுதா? சார் எனக்கு வந்து இதே மாதிரி எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் மட்டும் நடந்தா போதும் சார் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஒன்கிற மட்டும் தான் நான் கொடுப்பேன். புரியுதா? அதே நேரத்துல சார் எனக்கு ஆக்சிடேஷன் கூட சேர்ந்து எனக்கு ரிடக்ஷனும் எனக்கு நடக்கணும் அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்க இடத்துல நான் 2 கொடுப்பேன். புரியுதா? அதே மாதிரி பல்ஸ் விட். ஸோ பல்ஸ் விட் தான் நமக்கு இங்க சொன்னேன் நம்ம வந்து எவ்வளவு பல்ஸ் விட் நம்ம டிபிக்கலி கொடுப்போங்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம 0.25 செகண்ட்ஸ்ங்கிறது கொடுப்போம். ஓகே, ஸோ இவ்வளவு எல்லாம் கொடுத்து நம்ம ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வரும். ஓகே,
ஸோ இது வந்து க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரி. நவ் ஆம்ப்ரோமெட்ரினா என்ன சார்? ஆம்ப்ரோமெட்ரினா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிவி ரன் பண்ணும்போது நமக்கு மேல ஆக்சிடேஷனும் நடக்கும், கீழே ரிடக்ஷனும் நடக்கும். அப்படித்தானே? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்றோங்கிறது பொறுத்து. இப்போ நான் லோ டு ஹைன்னு சொல்றேன்னா நான் மேல ஆக்சிடேஷன் சொல்வேன், கீழே ரிடக்ஷன் சொல்வேன். ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இல்ல கீழே இருக்கக்கூடிய கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல்ல தான் நம்ம ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம இன்புட்டா கொடுப்போம் ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, நீங்க அந்த க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம ஸ்டெப் கொடுக்காம இந்த வெறும் ஹை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஹை இருக்குல்ல, இந்த ரீஜனை நான் ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறேன்னு நீங்க அசியூம் பண்ணீங்கன்னா அதான் ஆம்ப்ரோமெட்ரி. புரியுதா? க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம ஒரு ஸ்டெப் கொடுப்போம். புரியுதா? லோ டு ஹைங்கிறது போகும். ஆனா நம்ம ஆம்ப்ரோமெட்ரியில வெறும் ஒரே ஒரு பொட்டன்ஷியல் தான் கொடுப்போம். ஆனா அந்த ஒரே ஒரு பொட்டன்ஷியலை நம்ம ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கொடுப்போம். புரியுதா? சோ அப்போ வந்து நமக்கு ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இல்ல கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் தான் நம்ம இன்புட்டா கொடுப்போம். ஓகே, சோ அப்ப நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? எனக்கு எய்தர் கரண்ட் ப்ரொஃபைல், நான் உங்களுக்கு போன இதுல சொன்னேன் தெரியுமா? நமக்கு வந்து வெறும் இந்த கார்டல் ஈக்குவேஷன் பிஹேவியர் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ரெண்டு பினாமினா மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலா எங்க நடக்கும்? இந்த ஆம்ப்ரோமெட்ரி ஐடி கர்வ்ல நடக்கும். இந்த ஆம்ப்ரோமெட்ரி ஐடி கர்வ்ல நம்ம இன்புட் அப்ப இதுதான் கொடுப்போம், ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இல்லாட்டி கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் கொடுப்போம். புரியுதா? பட் ஆனா நம்ம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன இன்புட் செட்டிங் கொடுக்குறேங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சி இப்ப நான் இந்த சொன்ன எக்ஸாம்பிள்ல நீங்க ஆக்சுவலா பாருங்க, நான் எக்ஸ் ஆக்சிஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன்? லோ டு ஹை. அப்படித்தானே? லோ டு ஹைனா மேல ஆக்சிடேஷன், கீழே ரிடக்ஷன். சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வருதுன்னா, அப்ப நான் சைக்கிளிக் ஆல்டர்மெட்ரி இன்புட் செட்டிங்ஸ்ல நான் ஆக்சுவலி என்ன கொடுக்கணும்? நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பொட்டன்ஷியல் ஆக்சிஸ். புரியுதா? அப்போ பொட்டன்ஷியல் ஆக்சிஸ் வந்து நான் வந்து என்ன ஆக்சுவலா சொன்னேன்? லோ டு ஹை. அப்படிதானே? அப்ப ஹைனா ஆக்சுவலா என்னது? இது பாசிட்டிவ். லோனா நெகட்டிவ். ஓகேயா? அப்ப இங்க நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ல வந்து பாசிட்டிவ் ரைட். புரியுதா? இந்த ஹைங்கிறது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. புரியுதா? அதான் நான் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆக்சிஸ்ல நான் பாசிட்டிவ் ரைட்ங்கிறத நான் கொடுக்குறேன். அதே மாதிரி கரண்ட் ஆக்சிஸ். கரண்ட் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவே வந்து பாசிட்டிவ் அப் தான். புரியுதா? அது யூஎஸ் கன்வென்ஷனா இருக்கலாம், இல்ல ஐயூபே கன்வென்ஷனா இருக்கலாம். நம்ம எப்பவே வந்து கரண்ட் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ். இன்னொன்னு இந்த கரண்ட் பொலாரிட்டி. கரண்ட் பொலாரிட்டி இப்ப நம்ம பாசிட்டிவ்னு ஒண்ணு டிஃபைன் பண்ணுவோம் தெரியுமா? அது ஆனோடிக்கா, கேத்தோடிக்கா? அது எதை பொறுத்து இருக்கு? நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம லோ டு ஹையா இல்ல ஹை டு லோவான்னு வரது பொறுத்து இருக்கு. நம்ம லோ டு ஹை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னா மேல வந்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஆனோட். அப்ப நம்ம இது எதுதான் செலக்ட் பண்ணுவோம்? ஆனோடிக் பாசிட்டிவ்ங்கிறத செலக்ட் பண்ணுவோம். புரியுதா? சோ இந்த இன்புட் செட்டிங் கொடுத்த பிறகுதான் நம்ம வந்து இந்த ஆம்ப்ரோமெட்ரியோ சரி, க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரியோ சரி நம்ம ரன் பண்ணணும். புரியுதா? இல்லாட்டினா நமக்கு ப்ரொஃபைலே மாறி போயிடும். புரியுதா? நம்ம ஆக்சிடேஷன் சொல்றது மேபி ரிடக்ஷனா இருக்கலாம், இல்ல ரிடக்ஷன் சொல்றது ஆக்சிடேஷனா இருக்கலாம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இந்த சிஹெச்ஐல சிஸ்டம் இன்புட் செட்டிங் நம்ம கொடுக்கறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். எப்படி வந்து நம்ம டிஃபியூசிவிட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு கன்சிடரேஷன் நான் எடுக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு ஆம்ப்ரோமெட்ரி நான் ரன் பண்றேன். ஓகே, க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரி. சோ க்ரோன் ஆம்ப்ரோமெட்ரியில நான் ஒரு கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 1 மில்லிமோல் நான் கொடுக்குறேன். ஓகே, சோ இதோட ஃபாரடே கான்ஸ்டன்ட் இப்போ லெட் அஸ் அஸ்யூம் தட் என்னது, எனக்கு ஒரு பீக்கர் இருக்கு, எனக்கு இது ஒர்க்கிங் எலக்ட்ரோட். ஓகே, இது ஒர்க்கிங் எலக்ட்ரோட், இது கவுண்டர் எலக்ட்ரோட், இது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இப்போ நான் பொட்டன்ஷியல் எதுக்கும் இதுக்கும் கொடுக்குறேன்? ஒர்க்கிங் எலக்ட்ரோடுக்கும் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு இடையில தான் நான் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். ஆனா நான் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் என்னது? இப்ப இதுல ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா நான் உங்களுக்கு இங்க சொன்னேன் தெரியுமா? நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஹை டு லோங்கிற மாதிரி நான் ஒரு ப்ரொஃபைல் கொடுப்பேன். ஓகே, சோ ப்ரொஃபைல் கொடுக்கும்போது எனக்கு இந்த எட்ஜ்ல இந்த ஒரே ஒரு மட்டும் தான் எனக்கு கார்டல் ஈக்குவேஷன் போல பிஹேவியர் வருதா? சோ அப்போ அதோட கரண்ட் ஆக்சுவல் என்ன இருக்கும்? எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ்ங்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? சோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ்ங்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ நம்ம பொட்டன்ஷியல் வந்து ஹை டு லோன் கொடுக்கும்போது எனக்கு கார்டல் ஈக்குவேஷனோட அந்த கேரக்டரிஸ்டிக் என்னது? அந்த வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா எனக்கு இந்த மாதிரி வரும். புரியுதா? ஐ ஆஃப் டி, இது டைம். புரியுதா? ஆக்சுவலா நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, நான் வோல்டேஜ் கொடுக்குறேன்னா என்னோட கரண்ட் ப்ரொஃபைல் வந்து கிட்டத்தட்ட எப்படி வரும்? அதாவது இந்த மாதிரி வரும். புரியுதா? சோ அதுதான் நான் வந்து முன்னாடியே இங்க உங்களுக்கு காமிச்சிருந்தேன். புரியுதா? நமக்கு வந்து
இந்த மாதிரி ரிடக்ஷன் நடக்கும். அப்படித்தானே? சோ அதுதான் நான் இங்கேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுல நமக்கு ஃபோக்கஸ் எது? நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயரோ இல்ல இந்த ஸ்டேபிள் லைனோ எனக்கு கிடையாது. புரியுதா? எனக்கு எந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கோ அந்த போர்ஷன் மட்டும்தான் நான் செலக்டிவா இங்க நான் வந்து காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ இந்த இடத்துல என்னுடைய அனலைட் வந்து இஸ் அண்டர்கோயிங் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ இதுல வந்து நான் வந்து அந்த காப்பர் லிக்வேஷன் ஓட வேரியஸ் பேராமீட்டர்ஸோட நான் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது 25°C, என்னோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனது 1, கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணது 1 மில்லிமோல், இது ஃபாரடே கான்ஸ்டன்ட், இது கேஸ் கான்ஸ்டன்ட், இது எலக்ட்ரோட் ஏரியா. புரியுதா? see மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த இடத்துல இப்ப இவங்க கன்சிடர் பண்றது என்னன்னா ஜாமெட்ரி ஏரியா. இப்ப ஜாமெட்ரி ஏரியானா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். புரியுதா? ஆனா நம்ம எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். புரியுதா? சோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ஜாமெட்ரி ஏரியான்னு எடுத்திருக்கோம். நீங்க எதுனாலும் எடுக்கலாம். பட் ஆனா நம்ம அதை டிக்ளேர் பண்ணும்போது யூ ஹவ் டு சே கிளியர்லி வெதர் இட் இஸ் a geometry surface area or it is a electrochemically active surface area. புரியுதா? சோ இப்ப இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து டைமும் அதே மாதிரி கரண்ட்டும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இந்த டைமுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் நான் இங்க வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து டிஃபியூசிவிட்டி கால்குலேட் பண்ணாங்கிறது இப்ப பார்ப்போம். புரியுதா? சோ நமக்கு பேசிக்கான நம்மளுடைய காட்டல் ஈக்குவேஷன் தெரியும். I of t is equal to NFA d power 1 by 2c divided by pi power 1 by 2 into t power 1 by 2. புரியுதா? அப்போ இதுல நான் இந்த பை பவர் 1 by 2 நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பைன்னு எடுத்து சொல்லிக்கலாம். இந்த டி பவர் 1 by 2 நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ இதுல ரிமைனிங் வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ நான் வந்து இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஆக்சுவலா இருந்து கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? அதுதான் இங்க எப்படி கொடுத்திருக்காங்க. ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பவர் மைனஸ் 1 by 2. இந்த டி வந்து மேல போச்சுன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது டி இதுதானே. அப்ப மேல போச்சுன்னா டி பவர் மைனஸ் 1 by 2. ரிமைனிங் வேல்யூ எல்லாம் கான்ஸ்டன்ட் சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அவங்க எப்படி எழுதணும்? ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பவர் மைனஸ் 1 by 2. ஓகேயா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிளாட் போடணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் ரிசம்பிள்ஸ் ஆக்சுவல் என்னது? y is equal to mx. அப்படிதானே? இதுல m தான் எது? இந்த இது yங்கிறதுல கரண்ட், m இருக்கிற இடத்துல என்னது? NFA d பவர் 1 by 2 c divided by square root of pi. இதுல எது x? xங்கிறது ஆக்சுவலா என்னது? t பவர் மைனஸ் 1 by 2. புரியுதா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பிளாட் போடணும்? நம்ம வந்து அதாவது கரண்ட்டுக்கும் நம்ம வந்து டி பவர் மைனஸ் 1 by 2க்கும் நம்ம வந்து ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லீனியரா இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி லீனியரா டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ எப்படி ஆனாலும் நம்ம அதுக்கு எதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், எம். அப்ப ஸ்லோப் வேல்யூ எம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின்ல என் கொடுத்திருக்காங்க, எஃப் கொடுத்திருக்காங்க, ஏ கொடுத்திருக்காங்க, சி கொடுத்திருக்காங்க, பை நமக்கு வேல்யூ தெரியும், இந்த ஸ்லோப் வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து இந்த டிஃபியூசிவிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். நான் இங்க ஒரு ஸ்லோப் எம்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதை தான் இவங்க ஸ்லோப் எஸ்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? சோ இந்த ஸ்லோப் எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாமே சொன்னேன் தெரியுமா? இந்த கான்ஸ்டன்ட் கேங்கிறது அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த எஸ்ங்கிறது ஸ்லோப். அப்போ இந்த டி பவர் 1 by 2 நம்ம எப்படி நம்ம ஆக்சுவலா எழுதலாம்? இதுல பாருங்க, நம்ம வந்து டி பவர் 1 by 2னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டி பவர் 1 by 2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் மல்டிப்ளை ஆகும். அப்படிதானே? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போகும். அப்ப நான் இது எப்படி எழுதலாம்? எஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை டிவைடட் பை இந்த ரிமைனிங் எல்லா டேர்மும் நமக்கு டினாமினேட்டர்ல போயிடும். அப்படிதானே? NFAC. இது ஹோல் பவர் 1 by 2ன்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு டியா மாறிடும். புரியுதா? அப்போ எனக்கு ஸ்லோப் வேல்யூ தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், ஃபாரடே கான்ஸ்டன்ட் தெரியும், ஏரியா தெரியும், கான்சன்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னா நான் வந்து ஈஸியா வந்து டிஃபியூசிவிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன்ங்கிறது வந்து நம்ம மில்லி மோல்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஆனா இதை வந்து நம்ம மோல் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார்
குவார்டர்லி ஈக்குவேஷன் வந்து நம்ம டிஃப்யூசிவிட்டி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து 1 மில்லிமோலா. அப்போ 1 மில்லிமோலா நம்ம அதை எப்படி எழுதலாம்? 1 into 10⁻³ மோல் per லிட்டர். புரியுதா? அப்போ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சார்? 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்ப 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 10⁻³ சென்டிமீட்டர் கியூப். ஓகே. அப்போ இது 10⁻³ நியூமரேட்டர்ல போச்சுன்னா ஆக்சுவலா என்ன ஆயிரும்? 1 into 10⁻⁻6 மோல் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே. சோ இதை தான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? C is equal to 1 into 10⁻⁻6 மோல் per சென்டிமீட்டர் கியூப். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நம்ம வந்து எதுக்கோ பிளாட் போடணும். கரண்ட்டுக்கும் T⁻⁻1/2க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட் போடணும். புரியுதா? சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு டைம்ல எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? அத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/√T நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கன்வெர்ட் பண்றேன். புரியுதா? அப்போ Tனா ஆக்சுவலி என்ன சார்? யூனிட் வந்து செகண்ட். 1/√T ஆக்சுவலி என்ன மீனிங்? 1/√of செகண்ட். அப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம்? 1/second power 1/2. இது நியூமரேட்டர்ல வந்துச்சுன்னா s power -1/2. புரியுதா? சோ அதுதான் நம்ம இங்க யூனிட் வந்து நம்ம s power -1/2ங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். புரியுதா? அப்போ நம்மளோட இந்த டேப்லெட் காலத்துல 1 செகண்ட், 4 செகண்ட், 9 செகண்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம 1/√of Tங்கிறது நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும். புரியுதா? சோ இதுதான் நான் இங்க மொத்தமா சேர்த்து ஒரு டேப்லெட் காலம்ல இங்க நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? அப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம வந்து இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கரண்ட்டை வந்து நம்ம y ஆக்சிஸ்ல நம்ம பிளாட் போடணும். அதே மாதிரி 1/√of டைம் இங்க எடுத்திருக்கோம் தெரியுமா? இது வந்து x ஆக்சிஸ்ல நம்ம பிளாட் போடணும். புரியுதா? அப்படி பிளாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எய்தர் வந்து ஒரு பாசிட்டிவ்ல எனக்கு வந்து ஸ்லோப் கிடைக்கும். இல்லாட்டினா எனக்கு ஒருவேளை எனக்கு நெகட்டிவ்ல வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து ஸ்லோப் கிடைக்கும். புரியுதா? சோ இதுதான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஆரிஜின்ல நான் உங்களுக்கு எப்படி பிளாட் போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மூலமா நான் வந்து எடுத்திருக்கேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இதுல பாருங்க. இது டைம். ஓகேயா? இது கரண்ட். இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க நமக்கு நெகட்டிவ்ல. அப்படிதானே? இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா? நமக்கு கொஸ்டின்ல நான் வந்து நெகட்டிவ்ல வந்து இங்க நான் கரண்ட் வந்து இங்க நான் கொடுத்திருக்கேன். ஓகேயா? சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேஷனல்ல சொல்லியிருக்கேன். நமக்கு கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி, இல்லாட்டி பாசிட்டிவ்ல இருந்தாலும் சரி, நம்ம ஸ்லோப் வந்து நம்ம எடுக்கும்போது வந்து நம்ம பாசிட்டிவ் குவான்டிட்டி மட்டும் தான் பார்ப்போம். புரியுதா? சோ அதனால நான் இங்க 2 விதமான நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஓகேயா? ஒன்னு வந்து கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இன்னொன்னு வந்து இங்க கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. புரியுதா? பட் அஸ் பர் ப்ராப்ளம் வந்து கரண்ட் வந்து நெகட்டிவ் தான். புரியுதா? நான் வந்து ஒரு அதர் எண்டும் காமிக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். நம்ம வந்து ஆக்சுவலி இதுதான் எடுப்போம். மாடுலஸ் ஆஃப் I of t ஈக்குவல் டு k டிவைடட் பை என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். அப்படிதானே? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐனா எனக்கு இந்த நெகட்டிவ்ல வரக்கூடிய கரண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவா மாத்தணும். அதுதான் நான் இங்க மாத்திருக்கேன். புரியுதா? இன்னொன்னு இது வந்து கரண்ட். ஓகே. அப்ப கரண்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை ஆக்சுவலா மாத்தணும்? 1/√t. அப்படிதானே? சோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு 1/√t வந்து செகண்டா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது இருக்கிறது காலம் A. புரியுதா? அப்ப நான் இங்க என்ன ஒரு சின்டாக்ஸ் எழுதுறேன்? SQRT விதின் பிராக்கெட்ல ஏன்னு எழுதுறேன். அப்ப ஏன்னு எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு எதா மாறிடும்? இந்த டைம்ங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறிடும். புரியுதா? சோ இதுதான் ஆக்சுவலா என்ன சொன்னேன்? இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். புரியுதா? இப்ப நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? 1 டிவைடட் பை b. இதுல b னா எது சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் தானே? அதுதான் நான் இங்க வந்து அஸ் அ சின்டாக்ஸா எழுதியிருக்கேன். புரியுதா? அப்போ 1 டிவைடட் பை b ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். புரியுதா? சோ இதுல பாருங்க 1/√ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி நான் செட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வந்து நான் ஒய்ங்கிறது நான் செட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ். இன்னொன்னு அதே டைம் தான். புரியுதா? அதே மாதிரி நான் மறுபடியும் ஆக்சுவலி என்ன பண்றேன்? நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் சொல்லி எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? SQRTங்கிற ஒரு சின்டாக்ஸ் போடுறேன். இதுல காலம் ஏனா இது. புரியுதா? காலம் ஏங்கிறது டைம். அதுக்கு அடுத்தது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். சோ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்னா நான் மறுபடியும் என்ன பண்றேன்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்னா அதுதான் என்னது? என்னுடைய காலம் பி. அப்படிதானே? காலம் பி. சோ நான் மறுபடியும் அதே இது எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க ஈக்குவேஷன் என்ன வந்துடும்? 1
0.7011 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த கரண்ட் இருக்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அதனால நான் இங்க வந்து என்ன பண்றேன், நான் மாடுலஸ் வேல்யூ நான் வந்து எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ நம்ம ரெண்டுல என்ன மோட்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல இந்த எக்ஸ் ஒய்யும் இந்த எக்ஸ் சிக்ஸ் இந்த ஜிஹெச் ஒய் சிக்ஸ்ன்னு இருக்கு தெரியுமா? இது ரெண்டுமே எடுத்து நான் வந்து ஆரிஜினல் பிளாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு லீனியாரிட்டி எப்படி வரும்? இந்த ரெண்டுத்துலயும் பாருங்க, எனக்கு ஒரு இதுல ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கு, இன்னொரு இடத்துல எனக்கு ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. பட் தி மாடுலஸ் வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி என்னதான் வரும்? மாடுலஸ் நீங்க எடுத்து பாருங்க, இந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு ஸ்லோப் வேல்யூ வந்து எனக்கு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் வரும். புரியுதா? ஸோ 19.90299 என்ன வரும்? மைக்ரோ ஆம்பியர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி தான் நமக்கு யூனிட் வரும். ஓகே. ஸோ இதுதான் நான் இங்க வந்து ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதுல நமக்கு ஆக்சுவலா நம்மளோட இன்டர்செப்ட் ஆக்சுவல் என்னது? 0.037774. நம்ம நெகட்டிவ்ல இதுல பார்த்தோம்னா நான் இங்க ரெண்டு இது காமிச்சிருக்கேன். புரியுதா? ஒன்னு வந்து ஆக்சுவலா வந்து எப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. புரியுதா? கரண்ட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நீங்க இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கீழே போகும். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு கேஸ்ல பார்த்தோம்னா கரண்ட் நான் பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கேன். அதனாலதான் இது மேல போகுது. இந்த ரெண்டு இதுக்குமே நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லோப் பிளஸ் இன்டர்செப்ட்ங்கிறது நமக்கு வரும். புரியுதா? சோ இந்த இதுல பார்த்தோம்னா நமக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். புரியுதா? இந்த இடத்துல பார்த்தோம்னா இதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் வந்து 19.099299 மைனஸ் 0.03774. புரியுதா? வேற இந்த பிளாக் கலர் இதுல பார்த்தோம்னா நம்மளோட ஈக்குவேஷன் என்னது? y is equal to minus 19.90299 x plus 0.03774. புரியுதா? சோ இந்த ரெண்டு கேஸுமே நமக்கு பக்காவா ஃபிட் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு 0.999 தான் இருக்கு. புரியுதா? அப்படின்னா நம்மளோட டேட்டா பாயிண்ட்டுக்கு மேல எக்ஸாக்டா எனக்கு இது ஓவர்லாப் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதுல நீங்க இந்த ஈக்குவேஷன் பார்க்காதுங்க, நம்மளோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்னது அதை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நம்ம ஒரு ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? அப்போ இது நான் வந்து y is equal to mx ன்னு சொல்லி நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? y is equal to mx ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஆக்சுவலா இந்த yங்கிறது என்னது? கரண்ட், அப்படித்தானே? இதுல xங்கிறது ஆக்சுவலா என்னது? 1 divided by square root of time. புரியுதா? அதை தான் நான் இங்க வந்து இப்படி எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? I equal to 19. நான் ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். புரியுதா? 19.9 into 1 divided by square root of time பிளஸ் இங்க ஆக்சுவலா என்ன வரும்? இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ்ங்கிறது வரும். அப்படித்தானே? சோ இந்த இடத்துல நான் ஆக்சுவலா என்னன்னு எழுதுவேன்? மைனஸ் 0. என்னது? 037. சரியா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஓகே. சோ இதுல நமக்கு தேவைங்கிறது எதுனா இந்த ஸ்லோப் தான். ஓகே. சோ இந்த ஸ்லோப் நான் இங்க ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். இதோட யூனிட் வந்து மைக்ரோ ஆம்பியர் பெர் செகண்ட் இன்வர்ஸ். புரியுதா? ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல நமக்கு மைக்ரோ ஆம்பியர் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு பெர் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு வரும். புரியுதா? எஸ் பவர் -1/2. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு அப்ப எஸ் எதுன்னு வரும்? எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 19.9 மைக்ரோ ஆம்பியர் எஸ் பவர் 1/2. ஓகே. சோ இப்போ எனக்கு இந்த 19.9 மைக்ரோ பதிலாக நான் 10⁻⁻6 போடணும். அப்படி போட்டேன்னா எனக்கு யூனிட் என்ன வந்துடும்? ஆம்பியர் எஸ் பவர் 1/2. ஓகே. இப்போ ஓகே இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து இதுல எஸ் பவர் நமக்கு ஆக்சுவலா என்னதான் வரும்? +1/2 தான் வரும். ஓகே. ஏன்னா இதோட ஸ்லோப் வந்து ஆக்சுவலா என்னது? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மைக்ரோ ஆம்பியர். இங்க நமக்கு டினாமினேட்டர் தான் என்ன வரும்? எஸ் பவர் -1/2. அப்ப இது மேல போச்சுன்னா நமக்கு ஆக்சுவலா என்ன வந்துடும்? மைக்ரோ ஆம்பியர் எஸ் பவர் +1/2. சரியா? அப்போ அதனால இங்க நமக்கு ஸ்லோப் வந்து நமக்கு இங்க பாசிட்டிவ் குவான்டிட்டி தான் வரும். ஓகே. சோ இப்போ இந்த 10⁻⁻6ல நான் என்ன பண்றேன்? ஒரு பவர் 1.9 சொல்லி அப்படி நான் ரெப்ரசென்ட் பண்றேன்னா இந்த இடம் எனக்கு எதாவது வந்துடும்? 10⁻⁵ வந்துடும். புரியுதா? 1.99 into 10⁻⁵ ஆம்பியர் பெர் எஸ் பவர் 1/2. புரியுதா? சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும் டிஃபியூசிவிட்டியில இருந்து நம்ம ஸ்லோப், இந்த எஸ்ங்கிறது ஸ்லோப். புரியுதா?
ரிமைனிங் வேல்யூலாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி இந்த ஒரு ஈக்குவேஷன்ல பார்த்தோம். புரியுதா? இந்த டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் இன்டு பை டிவைடட் பை என்எஃப் ஏசி தி ஹோல் பவர் ஸ்கொயர். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்லோப் வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு என்னது 1.99 இன்டு 10⁻⁵ இன்டு பை. என்னங்கிறது எவ்வளவு? 1. எஃப்ங்கிறது 96485, அதான் இங்க எழுதியிருக்கு. ஏங்கிறது 0.0707. கான்சன்ட்ரேஷன்ங்கிறது 1 இன்டு 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் இருக்கு. புரியுதா? இப்போ இது எல்லாத்துக்கும் எடுத்து நான் வந்து ஸ்கொயர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா, எனக்கு வந்து 2.672 இன்டு 10⁻⁵ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். புரியுதா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டினாமினேட்டர் சப்ஸ்டியூஷன் இங்க காமிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இங்க வந்து நான் நியூமரேட்டரோட சொல்யூஷன் இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? அப்ப நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் தி ஹோல் பவர் ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரும். புரியுதா? அப்போ நம்மளோட டிஃபியூசிவிட்டி வேல்யூ என்னது? 2.672 இன்டு 10⁻⁵ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். புரியுதா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஈக்குவேஷன் நம்ம போட்டானாலும் நம்ம கன்சிடர் பண்றது வந்து மாடுலஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? நம்ம என்ன ஸ்லோப் நெகட்டிவ்ல வந்தானாலும் இல்ல பாசிட்டிவ் வந்தானாலும் நம்ம ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியில வச்சு தான் நம்ம டிஃபியூசிவிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ நம்மளோட டிஃபியூசிவிட்டியோட வேல்யூ வந்து என்னன்னா 2.672 இன்டு 10⁻⁵ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். புரியுதா? ஸோ நம்ம இன்ஃபரன்ஸ்ல எப்பவே தெரிஞ்சுக்கணும், நம்ம கரண்ட் வந்து எடுக்கிறது வந்து எப்பவே மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வச்சு நீங்க 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி போட்டுக்கலாம். இல்ல கரண்ட் வச்சு நம்ம என்னது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்க்கு நம்ம பிளாட் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அசச்சா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை நெகட்டிவ் வருது அப்படின்னா இந்த நெகட்டிவை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன காமிக்க போறேன்னா ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, சோ இதுல நீங்க பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் மிஸ்டேக்கனா இருக்கு. புரியுதா? இதுல வந்து ஆன்சர் ஆக்சுவலா ராங். ஆக்சுவல் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் வந்து நம்ம ஆரிஜின்ல கால்குலேட் பண்ணக்கூடிய வரக்கூடிய வேல்யூ. புரியுதா? இந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட். அப்போ இந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட நம்ம எப்படி வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் மூலமா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்படிதானே? ஒய்ங்கிறது கரண்ட். ஏன்னா நாம அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படிதானே? நம்ம வந்து ஒய்க்கும் எக்ஸுக்கும் நம்ம ஒரு பிளாட் போடுறோம். அப்போ ஒய்ங்கிறது கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகேயா? அப்ப அதுதான் நம்ம வந்து ஒய்ங்கிறது ஐ, எக்ஸ்ங்கிறது ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஃப்ரேம் பண்ண போறோம். y is equal to mx plus b. இதுல m ஓட ஈக்குவேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி b ஓட ஈக்குவேஷனும் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த m ஓட ஃபார்முலா ஆக்சுவலா என்னன்னா கேபிட்டல் N. கேபிட்டல் N மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. புரியுதா? அப்ப 13 டேட்டா பாயிண்ட் இருக்கு. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸும் நம்ம ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சம்மேஷன் எடுக்கணும். புரியுதா? அதாவது கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 இன்டூ 19.8 பிளஸ் அடுத்தது இந்த 14.1 இன்டூ 0.707101. புரியுதா? அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம சம்மேஷன் எடுக்கணும். புரியுதா? அப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரும். ஓகே, ஸோ அதுதான் நாங்க இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மேஷன் ஆஃப் ஒய் எடுக்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ஆட் பண்ணணும். புரியுதா? ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ வந்துடும். அதுக்கு பிறகு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு என்னது, இந்த எனக்கு இந்த இண்டிவிஜுவல் வேல்யூ கிடைச்சிருக்கு தெரியுமா, இது எல்லாமே நான் ஸ்கொயர் எடுத்து எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது எனக்கு கிடைச்சிடும். புரியுதா? சோ இந்த எல்லா வேல்யூவும் நான் இந்த எம்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 19.903 மைக்ரோ ஆம்பியர் பெர் செகண்ட் இன்வர்ஸ்னு சொல்லி நமக்கு வரும். செகண்ட் பவர் 1/2. இதுதான் நீங்க நம்ம இங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ஆரிஜின்ல நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஸ்லோப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணு. அப்படிதானே? இந்த 299 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு 3ன்னு வந்துடும். ஓகேயா? சோ இதுதான் நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்லயும் நமக்கு ஸ்லோப்பா கிடைச்சிருக்கு. இப்போ இதுல இன்டர்செப்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்?
b equal to summation of y. நமக்கு summation of y ஆல்ரெடி தெரியும் 99.4. ஸோ இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன். m வேல்யூ இப்பதான் பார்த்தோம் 19.903. இந்த summation of x தெரியும், n வேல்யூ தெரியும். இது ஃபுல்லா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டர்செப்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்போ நான் ஓவராலா நான் இதை எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? y is equal to mx plus c ஃபார்மட் அப்படிதானே? ஸோ இதுதான் ஸ்லோப்பு, இந்த வேல்யூ தான் இன்டர்செப்ட். புரியுதா? அப்போ ஸ்லோப் வேல்யூட யூனிட் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறத பார்த்தோம், மைக்ரோ ஆம்பியர் எஸ் பவர் 1/2. இந்த நமக்கு இன்டர்செப்டோட யூனிட் ஆக்சுவலா என்னன்னா மைக்ரோ ஆம்பியர். புரியுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலா தெரியணும் அப்படின்னா, நம்மளோட பெர்ஃபெக்ட் கார்டல் ஈக்குவேஷன் ஆக்சுவலா என்னன்னா i is equal to k divided by square root of t. ஓகே, அப்படின்னு ஆக்சுவலா இதுல என்ன நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து i equal to k into 1 divided by square root of t plus 0. இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாமா? அப்ப நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு பெர்ஃபெக்ட் லீனியருக்கு ஈக்குவேஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா நமக்கு எப்படி எழுதலாம், y is equal to mx plus c. அப்போ இதுல நமக்கு என்ன வரும், c இன்டர்செப்ட் வேல்யூ 0 அப்படிதானே? xங்கிறது 1/√t, kங்கிறது m, iங்கிறது y. அப்படின்னா நம்ம இந்த இன்டர்செப்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு தெரியுமா, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு 0. அதனால நம்ம இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் நம்ம டிஃபிசிவிட்டி நம்ம கால்குலேட் பண்ண செய்ய பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் ஸ்லோப் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? நம்ம இன்டர்செப்டை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா as per the theoretical equation itself actually என்னது, என்னோட இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0. அதனாலதான் நம்ம இன்டர்செப்ட் 0ன்னு சொல்லி நம்ம இங்க நமக்குள்ள ஆல்மோஸ்ட் வேல்யூ நமக்கு 0 மாதிரி தான் இருக்கு. புரியுதா? சோ இது ஈக்குவலண்டா இருக்கனால நம்ம வந்து இந்த ஸ்லோப் நம்ம இன்டர்செப்ட் வந்து 0ன்னு சொல்லி நம்ம இதுல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு லீனியர் பிளாட் நம்ம ஆரிஜின் ப்ரோல நான் போட சொன்ன, நான் என்ன சொன்னேன், நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் வந்து 0.999 நமக்கு வருது. ஓகே, சோ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் 0.999 வருது அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம ஆக்சுவலா கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, அதோட ஃபார்முலா தான் இங்க நான் கொடுத்திருக்கேன். புரியுதா? r square is equal to 1 minus residual sum of square divided by total sum of square. புரியுதா? சோ ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் yi minus predicted. சி இந்த yi னா என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட். சரி, நான் அந்த கொஸ்டின்ல வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டிருப்போம் தெரியுமா, அதுல நமக்கு என்ன கரண்ட் வந்திருக்கோ அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட். இந்த இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா ப்ரெடிக்டட் கரண்ட். நம்ம என்ன ஒரு காலிபிரேஷன் இக்குவேஷன், சரி நம்ம வந்து இங்க ஒரு காலிபிரேஷன் இக்குவேஷன் நம்ம சொன்னோம் தெரியுமா, இந்த காலிபிரேஷன் இக்குவேஷன்ல நான் டைம் வேல்யூவை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரெடிக்டட் கரண்ட் வரும். அந்த ப்ரெடிக்டட் கரண்ட் தான் இந்த ஒய்ஐ கேப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது, டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். ஓகே, சோ இதுல சம்மேஷன் ஆஃப் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட் மைனஸ் ஆவரேஜ். புரியுதா? நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கரண்டோட ஆவரேஜ் அதோட ஹோல் ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ நம்ம என்னங்கிறது நம்ம பார்ப்போம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் ஒய். ஓகே, சோ சம்மேஷன் ஆஃப் ஒய்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டல்ல கிடைச்சக்கூடிய எல்லா கரண்டோட நான் சம்மேஷன் ஆஃப் ஒய் எடுத்துக்கிறேன். இதோட என் வேல்யூ நமக்கு தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் இருக்கிறது 13. இப்போ நான் ஆவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், 99.4 டிவைட் பை 13 அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒய் பார் வேல்யூ வந்துடும். புரியுதா? எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா பாயிண்டோட ஒய் பார் வேல்யூ எனக்கு வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெக்ரெஷன் இக்குவேஷன் இதுதானே, இதுதான் என்னுடைய ரெக்ரெஷன் இக்குவேஷன். y cap equal to 19.903x minus 0.0377. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒவ்வொரு டைமுக்கும், புரியுதா, எக்ஸ்ங்கிறது இதுல ஆக்சுவலா என்னது, எக்ஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்படிதானே? நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவேன், எக்ஸ் வந்து நான் இங்க 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு எதுதான் வரும், 1 தான் வரும். அப்படிதானே? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்னது, டைம் டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ என்ன வரும், 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 which is equal to என்னது 0.707. புரியுதா? சோ இந்த டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் டைம் நான் வந்து இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் எக்ஸ் வேல்யூ எனக்கு வரும் தெரியுமா, அந்த எக்ஸ் தான் நான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். புரியுதா?
ஸோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல ஒய் கேப் நான் சொல்ல வர்றது வந்து கரண்ட். ஓகே. இதுல எக்ஸ்ங்கிறது நான் சொல்ல வர்றது வந்து 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? ஸோ அதனால நம்ம டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் டைமுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும். அந்த எக்ஸ் வேல்யூல இருந்து நான் வந்து கரண்ட்டை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ப்ரெடிக்டட் கரண்ட். ஸோ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டைமுக்கு நான் முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. அதாவது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அதுக்கு பிறகு எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட். எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட்னா நம்ம கொஸ்டின்ல இதுல கொடுத்துருந்தது. புரியுதா? அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட்டுக்கு நான் மாடுலஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன், நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் ஐ ஆஃப் டி என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? அப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கரண்ட் இங்க கொடுத்திருக்கேன். அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெடிக்டட் கரண்ட் வேல்யூ கொடுத்திருக்கேன். புரியுதா? அப்போ ப்ரெடிக்டடுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூல இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னுடைய ப்ரெடிக்டட் கரண்ட். புரியுதா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரெடிக்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ரெசிடியூவல் கண்டுபிடிக்கணும். ரெசிடியூவல்னா என்ன சார்? இதோட டிஃபரன்ஸ். புரியுதா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்? எக்ஸ்பெரிமெண்டல் மைனஸ் ப்ரெடிக்டட். புரியுதா? இதுல இந்த ஒய்ங்கிறது என்னது? எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, கரண்ட் வேல்யூ. புரியுதா? இது வந்து ப்ரெடிக்டட். புரியுதா? அப்போ இதை வந்து நான் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் நான் இந்த மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேல்யூ வரும். புரியுதா? இது எக்ஸ்பெரிமெண்டல், இது ப்ரெடிக்டர். அப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? எக்ஸ்பெரிமெண்டல் மைனஸ் ப்ரெடிக்டர். அது பிறகு இந்த வேல்யூவோட ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அப்படி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு டேப்லெட் காலம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.0164. புரியுதா? இது மொத்தத்துக்கும் நான் சம்மேஷன் எடுத்துட்டேன்னா எனக்கு ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எதை நான் கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். அப்ப டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்னா என்னது? சம்மேஷன் ஆஃப் ஒய்ஐ. ஒய்ஐனா என்னது? எக்ஸ்பெரிமெண்டல். எக்ஸ்பெரிமெண்டல் மைனஸ் அதோட மீன் வேல்யூ. ஓகே. சோ இதோட மீன் வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். நம்ம அதோட வேல்யூ தான் 7.64615. புரியுதா? சோ நமக்கு ஞாபகத்துல இருக்கா? இதுதான் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். புரியுதா? சோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவோட நான் இந்த என்னோட மீன் வேல்யூ வச்சு நான் செப்பரேட் பண்ணேன் அப்படின்னா நான் இது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட். புரியுதா? இது செகண்ட் டேட்டா பாயிண்ட். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனல்ல இதுக்கு நான் சம்மேஷன் எடுக்கணும். ஓகே. சம்மேஷன் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் ரெசிடுவல் சம் ஆஃப் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து 299.48 வந்துடும். ஸோ இப்போ நான் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் ரெசிடுவல் சம் ஆஃப் ஸ்கொயர் டிவைடட் பை டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். புரியுதா? ஸோ இப்படி வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலி எனக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 0.999 ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ இத நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஆரிஜின்ல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வந்து டைம். இதுல வந்து நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். புரியுதா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேணா இப்போ மறுபடியும் நான் வந்து இங்க காமிக்கிறேன். இதை நான் ஃபுல்லா டெலீட் பண்றேன். இந்த நம்ம ஆக்சுவலி என்ன சின்டாக்ஸ் நம்ம கொடுத்தோம்? SQRT விதின் பிராக்கெட்ல ஏ. புரியுதா? விதின் பிராக்கெட் ஏன்னு கொடுத்துட்டேன்னா அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். ஒன்ஸ் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் எடுத்த பிறகு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? நமக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஞாபகத்துல இருக்கா? நம்ம வந்து 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் இப்ப கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ நான் வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே? சோ அப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம். ஓகே. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் ஆல்ரெடி நம்ம இங்க கொடுத்துட்டோம். இப்போ நம்ம 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம்ங்கிறது இந்த இடத்துல சின்டாக்ஸ கொடுக்கணும் அப்படின்னா நான் 1 டிவைடட் பை பி மட்டும் கொடுத்தா போதும். புரியுதா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? 1 டிவைடட் பை பி. ஓகே. புரியுதா? இப்போ இதே மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க டைம் அதே மாதிரி நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு எடுக்கிறேன் 1 டிவைடட் பை பி. புரியுதா? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த இடத்துல கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இந்த இடத்துல அதே கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. புரியுதா? சோ இதுக்கு நீங்க சின்டாக்ஸ் கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம சின்டாக்ஸ் என்ன கொடுத்துக்கலாம்? அப்சல்யூட் வேல்யூ. புரியுதா? அப்சல்யூட் வேல்யூனா நமக்கு மாடுலஸ் வேல்யூ வந்துடும். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இது என்னது? காலம் டி தானே? புரியுதா? இந்த காலம் டி தான் நான் இங்க வந்து அப்சல்யூட் வேல்யூக்குள்ளால இப்ப நான் கொடுக்க போறேன். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? காலம் டி அப்படின்னு கொடுத்து நான் இன்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் இருக்கிறது எல்லாமே எனக்கு பாசிட்டிவா மாறிடும். புரியுதா?
ஸோ இதுல நீங்க ஒண்ணு மட்டும் இன்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி எடுக்கிறது வந்து எப்பவே செட் எக்ஸ்ல எக்ஸா தான் நமக்கு கொடுக்கணும். புரியுதா? இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம செட் எஸ் எக்ஸ்ல தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த நெகட்டிவ் கரண்ட் இருக்க குவான்டிட்டியும் இந்த பாசிட்டிவ் கரண்ட் இருக்க குவான்டிட்டியும் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போடுறேன். புரியுதா? இப்போ நான் ஸ்கேட்டர் பிளாட் போட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அனாலிசிஸ்ல போய், ஃபிட்டிங்ல போய், லீனியர் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். ஓகே, ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கீழே உள்ள வேல்யூ மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. புரியுதா? இப்போ நான் மேல உள்ள வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா, மறுபடியும் நான் மேல உள்ள வேல்யூ நான் கொடுத்துட்டு, ஃபிட்டிங்ல போய், லீனியர் ஃபிட்ல போய், ஓப்பன் டயலாக் அப்படி நான் கொடுத்துட்டு, இப்போ நான் மறுபடியும் ஆக்சுவலா ஓகே அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு மேல உள்ள ஸ்லோப்பும், கீழே உள்ள ஸ்லோப்பும் எனக்கு வந்துரும். அப்படிதானே? இப்போ நீங்க இதுல பாருங்க, மேலாப்ல உள்ள இந்த கர்வ். புரியுதா? இந்த கர்வ்க்கு நமக்கு எப்பவே வந்து y is equal to mx plus cங்கிற ஃபார்மட் தான் வரும். புரியுதா? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேலாப்ல இருக்கக்கூடியதோட ஸ்லோப் வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குவான்டிட்டி இது. புரியுதா? அதோட கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதுக்கு நம்ம எப்பவே y is equal to மைனஸ் எம் எக்ஸ் பிளஸ் சிங்கிறதான் வரும். அப்ப நெகட்டிவ் குவான்டிட்டி இருக்கிறதா இது. இது அதோட ஸ்லோப். அதோட கரஸ்பாண்டிங் இன்டர்செப்ட் வேல்யூ இது. புரியுதா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எப்பவே எடுக்கக்கூடியது வந்து நம்ம வந்து கரண்ட் வந்து எப்பவே மாடுலஸ் ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எம் வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கலாம், இல்ல பாசிட்டிவா இருக்கலாம், அந்த மாதிரி பஞ்சாயத்து வராது. எப்பவே நமக்கு எம் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். புரியுதா? வேறஸ் நான் வந்து கரண்ட் எடுக்கிறேன். அந்த கரண்ட் வந்து எனக்கு நெகட்டிவ்லயும் இருக்கலாம், இல்ல பாசிட்டிவ்லயும் இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி என்னுடைய ஸ்லோப்பும் எனக்கு எய்தர் பாசிட்டிவ்ல வரும், இல்லாட்டி நெகட்டிவ்ல வரும். புரியுதா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவ் சைன நம்மளுடைய ஸ்லோப்ல இருந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கணும். ஓகே. சோ அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா எதெல்லாம் ஆக்சுவலா பார்த்திருந்தோம்? நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா வந்து குரோனாம்ப்ரோமெட்ரி பத்தி பார்த்திருந்தோம். ஓகே, குரோனாம்ப்ரோமெட்ரி பார்த்திருந்தோம். சோ அந்த குரோனாம்ப்ரோமெட்ரியில இருந்து சைக்ளிக் வோல்டாமெட்ரிக்கும் எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு எப்படி வந்து நமக்கு அந்த ப்ரொஃபைல் மாறுங்கிறது பார்த்தோம். அது பிறகு நம்ம குரோனாம்ப்ரோமெட்ரி ஆம்ப்ரோமெட்ரி ஐடி கர்வ்ல நம்ம எப்படி வந்து இன்புட் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து ஆம்ப்ரோமெட்ரினாலே நம்ம எப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆக்சிடேஷன் இல்ல ரிடக்ஷன் பீக் பொட்டன்ஷியல் தான் நம்ம இன்புட்டா கொடுப்போம். ஓகே. குரோனோ ஆம்ப்ரோமெட்ரினா லோ டு ஹை, அதே மாதிரி ஹை டு லோ. சோ நம்ம அந்த லோ டு ஹை, ஹை டு லோ எல்லாமே கொடுக்கறது எல்லாமே நம்ம வந்து சிவியோட ப்ரொஃபைல கொஞ்சம் பார்த்துக்கணும். புரியுதா? இதுல எல்லாத்துலயும் முக்கியம் என்னன்னா, நம்ம சிஸ்டம் செட்டப் நம்ம எப்படி வந்து சிஹெச்ஐ எலக்ட்ரிக் ஒர்க் ஸ்டேஷன்ல நம்ம ஐயூபே கன்வென்ஷன்ல கொடுக்குறோமா, இல்ல யூஎஸ் கன்வென்ஷன்ல கொடுக்குறோமாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ரஃப் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் வச்சு நம்ம எப்படி டிஃபியூசிவிட்டி கால்குலேட் பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஓகே.